காமிக்கிறான். எனவே இந்த விஷயத்திலையும் தவறாக நடந்து கொண்டவர்கள் நரகத்துடைய விறகுகள் தான். அடுத்து யார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சமூகத்துல சத்தியத்தை மறுக்கக்கூடியவர். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு சத்தியம் தெரியும். நடப்பது ரபியுல் அவ்வல் மாசம், எல்லா ஊர்லயும் ஆரம்பிச்சாச்சு. கொண்டாட்டங்கள் மௌலிது பாடல்கள்லாம் ஆரம்பிச்சாச்சு. லிஸ்ட் போட்டு யார் யார் ஓதணும், யார் யார் எங்க ஓதணும், எந்த பள்ளிவாசல் நடக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சு. அப்ப இந்த மௌலுத பாருங்க, இந்த மௌலுது மார்க்கத்துல உள்ளதா? ஒரு சின்ன ஒரு ஆதாரத்தை கூட நீங்க தேட முடியாது. இதுக்கு சப்போர்ட் பண்றவங்க நிறைய சுத்தி வர்றாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல பாட்டு பாடலையா, போர்க்காலத்துல பாட்டு பாடலையா, ஹஸ்ஸான் இப்னு சாபித் பாடலையா, நிறைய சொல்றாங்க. அப்ப இந்த மௌலுதுங்கிறது இதுக்கு மார்க்கத்துல உள்ளதா? நிறைய விஷயங்கள் உண்டு. சத்தியத்தை மறுக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு யார் அப்படின்னா உலமாக்கள் தான். மதரசால படிக்கிறாங்க, அரபு தெரியும், இலக்கணம் தெரியும், குர்ஆன் தெரியும், ஹதீஸ் தெரியும், ரசூலுல்லாஹ் காலத்துல எது உள்ளது, எது சுன்னத்து, எது பிதாத்து எல்லாமே தெரியும். ஆனால் இன்றைக்கு சமூகத்திற்கு அதை சொல்வதற்கு தயாராக இல்லை. ஏன்? அதை சொன்னோம் என்று சொன்னால் நாம் செல்லா காசாக ஆகிவிடுவோம். நமக்கு முத்திரை குத்தி விடுவார்கள், இவங்க வஹாபிகள், இவங்க தௌஹீத்வாதிகள், இவங்க இதெல்லாம் மறுக்கக்கூடியவர்கள் என்று முத்திரை குத்தி விடுவார்கள். நம்மளுக்கு செல்லா காசா போயிடும், செல்வாக்கை இழந்து விடுவோம் என்று இன்றைக்கு இந்த உண்மையை சொல்றாங்களா? இல்ல, சொல்ல மாட்டாங்க. ஜமாத்துல் உலமா ஒரு அமைப்பு இருக்குங்க, உலமாக்களுக்கு என்று ஒரு அமைப்பு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் அசோசியேட் டாக்டர், அசோசியேட் இன்ஜினியர்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒண்ணு இருக்கு. ஒரு பெரிய கூட்டம் அதுக்கு பின்னாடி இருக்கு. அப்ப இவர்கள் என்ன செய்யணும்? சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை சொல்லணுமா இல்லையா? இந்த ஷிர்க் என்பது, இந்த மௌலுது என்பது, அதுல ஷிர்கான வார்த்தைகள் கலந்திருக்கிறது, அது மார்க்கத்துல இல்லாதது, அது ஒரு பிதாத்து, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல ஓதப்படல. அபூபக்கர் சித்திக், உமர், உஸ்மான், அலி, தாபீன்கள், சஹாபாக்கள், இமாம்கள் யாருடைய காலத்திலும் இல்லாத ஒரு அனாச்சாரங்களை இன்னைக்கு கொடிபிடித்து ரசூலுல்லாஹ்க்கு நாங்க மௌலிது ஓதுறோம், ரபியுல் அவ்வல் மாசத்துல ரசூலுல்லாஹ்வை கொண்டாடுறோம், அந்த பக்தி எங்களுடைய உள்ளத்துல இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஆதாரத்தை காட்ட முடியும். அப்ப எவ்வளவு பெரிய அனாச்சாரங்கள் அங்க நடக்குது. அந்த மதத்துல இந்த மாதிரியான சடங்குகள், கூத்துகள், கும்மாளம் ஏதோ ஒரு பேர்ல நடக்கு. இத காப்பி அடிச்சுட்டு இன்னைக்கு பள்ளிவாசல் இல்ல, வன்னல் மசாஜதில் இல்ல பலா ததுஉ அல்லாஹி அஹதா, பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கே சொந்தம், அங்க நீ எவனையும் கூட கூடாதுன்னு மார்க்க சொல்லுது. நிறைய மெஹ்ராப்ல எழுதி போடுவாங்க, கோயத்துல பாருங்க, பள்ளிவாசலுக்கு முன்னாடியே எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த வசனத்தை. அப்ப அல்லாஹ்வுக்கு சொந்தமான அந்த பள்ளிவாசல்ல மொய்தீன் அவரை அழைப்பதோ, அல்லாஹ்வுடைய தூதரை அழைப்பதோ, யாரை அழைச்சாலும் அது ஷிர்க் தான். நடக்குதா இல்லையா? அப்ப இதை ஏன் தடுக்க மாட்டாங்க? சாப்பாடு போயிடும், 12 நாள் நல்ல விசேஷமா கிடைக்க சாப்பாடு போயிடும், வருமானம் போயிடும், நமக்கு முத்திரை குத்திடுவாங்க என்கிற காரணத்தினால் இன்னைக்கு இந்த அவலங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், சமூகத்திற்கு சத்தியத்தை சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உள்ளதுபடி சொல்லக்கூடிய உலமாக்கள் இன்னைக்கு பின்தங்கி நிற்கிறாங்கன்னா, இவர்களை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காமிக்கிறான். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாபி வ யஷ்தரூன பிஹி தமனன் கலீலா உலாயிக மா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் இல்லன் நார். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதத்தில் எது இறக்கப்பட்டதோ அந்த இறக்கியதை எவர்கள் மறைக்கிறார்களோ, அவங்கள அற்ப விலைக்கு இதை விற்கிறார்களோ, அவர்கள் தங்களுடைய வயிறுகளில் நரகத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மறுமை நாளில் இவர்களிடத்தை பேச மாட்டான், இவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். உலகும் அதாபுன் அலீம், இவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். யோசித்து பாருங்க. அப்ப மார்க்கத்துல எதை உள்ளபடி சொல்லணும், உள்ளபடி சொல்லாமல் அதை மறைத்து மக்கள்லாம் செய்யறாங்க. எங்க தாத்தா காலத்துல இருந்து செய்யறாங்க, எங்க ஊர் வழக்கம், அதுக்காக நாங்க என்ன செய்யறோம், பூவை போடுறோம், மாலையை போடுறோம், அண்டாவா சட்டியை சோறாக்கி என்ன செய்யறோம், கொடுக்கிறோம் என்று சொன்னால் இது ஒரு அபத்தம், மார்க்கத்துல இல்லாத ஒரு அபத்தம். அப்ப இதை இன்னைக்கு செய்யறாங்க. இதை நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அப்ப சொல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், மறைக்கிறார்கள், சத்தியத்தை மறைக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களுக்கும் நரகத்தினுடைய தண்டனை என்று அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, நரகத்தினுடைய விறகுகள் யார் என்று சொன்னால், வட்டிக்கு வாங்குபவர். இன்னைக்கு வட்டியை பார்க்கிறோம், எங்க எடுத்தாலும் வட்டி, எல்லா வழியிலையும்